வீட்டில் பிரச்சனை இருக்குங்களா? ஆமாம், அவங்க வீட்டில் ஒரே சண்டையாகவே இருக்கு, நிம்மதியாகவே இல்லை. உங்கள் அண்ணே பிள்ளைகளோட ஓட்டிட்டு இருக்கிறாரா? ஆமாம், அவர் சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. அவர் பேர் அன்பரசன். அவர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி. எப்படி இங்கே கட்ட சொல்லுதுல, வீட்டில் யாருனால சண்டை வருது? அந்த அன்பரசனால தாங்க உங்களுக்கு சண்டை எவ்வளோ பிரச்சனை உங்கள் வீட்டில். 500 ரூபா காணாம போயிருக்கு, யாருனாலன்னு பாரு. அதான் அன்பரசன். பாருங்க, வீட்டு சொந்தக்காரங்களா இல்லை வெளி ஆளுங்களா? வீட்டு சொந்தக்காரங்களா இல்லை, வந்து வெளியாளுங்க. வெளியாளுங்க. ஆமாம். யாரு வேணும்னே வேணும்னே எடுத்தாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேர்லாம் சொல்ல முடியாது, அவங்களோட இடத்த சொல்கிறேன். அவங்க வந்து வெளியாளுங்க. என்ன இந்த வேலை பார்க்குறாங்க. அவர் பேர் முத கொண்டு சொல்கிறேன். இப்போ சாமி தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். இப்போ அவர் எந்த இடம்னு சொல்கிறேன். அவர் வந்து முனியப்பன் கோயில் பக்கத்தில், முனியப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கார். அவர் வண்டி வந்து பிளாட்டினா வண்டி வச்சுருக்காரு. மாடு வந்து 3 இயர். சாமி சொல்லமா ஆடி சூடி யார் வந்திருக்கேன் தெரியுமா? ஒன்ன தாண்டா. யாரு? அதேமா நானு கருப்பே வந்திருக்கடா. கோயிலுக்கு போனா நிறைய தடங்கள் வருது, எதனால? அது எதனாலண்ணா, உங்க ஒண்ணே ஒரு பிள்ளை வச்சிருக்காண்டா. ஒண்ணே வந்து ஒரு பிள்ளை வச்சிருக்கான். அந்த பிள்ளை பேரு தமிழரசு. யாரும் வச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஆமா ஆமா, சாமிக்கு என்ன காஞ்சி கொண்டு வந்திருக்கா? காப்பு காப்பு காப்பு. ஐபிஐ பிஸ்கட் ஐபிஐ பிஸ்கட். இப்பெல்லாம் டெக்னாலஜி மாறி போச்சு, கம்ப்யூட்டர்லாம் சாமி ஆடுறாங்க. ஐபிஐ பிஸ்கட் எங்கடா இருக்கு? வீட்ல வந்து நிறைய வந்து பிரச்சனை வராது, எதனால? எதனாலடா? அது அந்த கருப்பே அங்க வைக்கிறான்டா. அது என் குழந்தை என்ன பிரச்சனைடா? அது என்ன பிரச்சனை நீ கேட்குற? வீட்ல வந்து ரொம்ப சண்டையாவே இருக்கு. ரொம்ப சண்டைடா. அது நாயகோட கருப்பை போய் போவதில்லை. ஆமா, அது என்ன பிரச்சனைனா சம்பர் சுத்தம் இல்ல. அதாவது என்ன சொல்றேன்னா, சாமி என்ன கூட இருக்கா? இருக்காண்டா. நானே பயப்படாம போடா. நினைக்கிற வேறைய வெட்டி காணிக்க எங்கடா? ஆமா பாப்பா, நாளைக்கு பாப்பா.